ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து எத பத்தி இருக்கும்னா, ஒரு புக்க பத்தி இருக்கும். புக் நேம் யூ கேன். இந்த புக்கோட ஆத்தர் பேர் என்னன்னா வந்து ஜார்ஜ் மேத்யூ ஆடம்ஸ். என் நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ கேன் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டாபிக் தான். அப்புறம் சைலன்ஸ், கேரக்டர், டுகெதர் ஒரே வேர்ட்ல தான் அந்த டாபிக் இருக்கும். சக்சஸ் அப்படின்னா, சக்சஸ்க்கு உண்டான என்ன ஒரு கோட்டேஷன் இருக்கும், இல்ல என்ன ஒரு அவரு அஃபர்மேஷன் குடுத்திருப்பாரு அப்படிங்கிறது தான் இங்க வந்து புக்ல ஃபுல்லாவே இருக்கும். கிட்டத்தட்ட 77 டாபிக்ஸ் இருக்கு. ஃப்ரம் யூ கேன் அப்படிங்கிற மெயின் டாபிக்லேருந்து மதர், கடைசியா அவரோட டாபிக் முடிக்கிறது வந்து யுவர் மதர் அப்படிங்கிற மாரி ஒரு டாபிக் எமோஷனலா முடிச்சிருப்பாரு. ஸோ இது எப்படின்னா வந்து எப்படி சொல்றது, கொட்டேஷன், அஃபர்மேஷன் மாரி ஒரு பாசிட்டிவ் புக்கா நீங்க படிக்கணும், இல்ல பிகினர்ஸா இருக்கீங்க, இல்ல வந்து ஒரு ஒரு அஃபர்மேஷன் எனக்கு டெய்லி காலைல கேட்கணும், இல்ல படிக்கணும், இல்ல பார்க்கணும் அப்படின்னா, நீங்க இந்த புக்க படிக்கலாம். இந்த புக் படிக்கிறவர சூட்டபிள் யார் பெர்சன் அப்படின்னா, பிகினர்ஸ், ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ், புக்கே படிக்கல அப்படிங்கிறவங்களுக்கும், அதே மாரி நான் எல்லா புக்கும் படிக்க மாட்டேன். எனக்கு ஒரு புக் படிச்சா போதும். அந்த ஒரு புக்கே நான் லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலுமே, இந்த புக் நீங்க எடுக்கலாம். ஸோ இந்த புக்க பத்தி எப்படி இருக்கு மீன் மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அஃபர்மேஷன்ஸ் வந்து எப்படி அவங்க வந்து ஆத்தர் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாருன்னா, ஒரு ரியாலிட்டி செக், அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள், அப்புறம் நமக்கு ஒரு ஒரு டேக் அவே மாரி குடுத்திருப்பாரு. ஸோ இதுதான் அந்த ஒரு டாபிக்கோட அவுட்லைன். ஸோ இது நீங்க வந்து எக்ஸாம்பிள் நீங்க புரியனாலுமே வந்து நீங்க டேக் அவே எடுக்கிற மாரி தான் அந்த டாபிக் இருக்கும். அதே மாரி கன்டென்ட்டுமே இருக்கும். இங்க யூ கேன் புக்க பொறுத்தவரைக்கும் சிம்பிள் இங்கிலீஷ் தான். புரியக்கூடிய இங்கிலீஷ் தான். அங்கங்க வேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கலாம். ஃபார் பிகினர்ஸ்க்கு சொல்றேன். எனக்கு அப்படி டிஃபிகல்ட்டா தான் இருக்கு. ஆஸ் ஆஃப் நான் வந்து பிகினர் தான் புக் ரீடர்ல. ஸோ அதனால அதுக்கு நீங்க மார்க் பண்ணிட்டு அதுக்கேத்த மாரி கூகுள் சர்ச் பண்ணி மீனிங்க வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். ஆனா வந்து சிம்பிள் மீனிங் தான் எப்படின்னா, ஒரு ஆல்டர்னேட்டிவ் மீனிங் அது ஐ மீன் ஆல்டர்னேட்டிவ் வேர்டா தான் இருக்கும். ஆனா ஒரே மீனிங் தான் இருக்கும். ஸோ அது வந்து இவரு வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதே மாரி வந்து இப்ப நீங்க புக் கிரிக்கெட் நான் சொல்லியிருந்தேன்ல, ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு இப்படி புக் கிரிக்கெட் ஒரு ரேண்டமா ஒரு பேஜ் ஓப்பன் பண்றீங்க. இப்ப நான் பேஜ் ஓப்பன் பண்ணது 109 சான்சஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல வந்து இந்த ஆத்தர் எழுதியிருப்பாரு. ஸோ இந்த மாரி நீங்க வந்து காலையில எந்திரிச்சு நீங்க ரேண்டமா ஒரு பேஜ நீங்க ஓப்பன் பண்றீங்க அப்படின்னாலுமே, ஓப்பன் பண்ணி படிக்கலாம். இப்ப நான் ஓப்பன் பண்ண பேஜ் வந்து 78. ஸோ சின்சியாரிட்டி. ஸோ இந்த மாரி வந்து டாபிக்ஸ் இருக்கு. இன்னுமே சென்சிட்டிவான டாபிக் நான் என்னென்ன கவர் பண்ற மாரி இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னா, ஆ வரி, என்விரான்மென்ட், என்கரேஜ்மென்ட், புக்ஸ் பத்தியுமே சொல்லியிருப்பாரு. ரேடியேட், இங்க ஒரு ஃபேஸ் இட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஃபேஸ் இட்ங்கிறது வந்து அதான் நம்ம நம்ம ஃபேஸ் பண்ற லைக் நமக்கு வர அந்த கஷ்டங்கள், நஷ்டங்கள், துக்கங்கள் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம பீப்பிளாவும் இருக்கலாம். அது வந்து உங்களோட இண்டிவிஜுவல பொறுத்து கூட இருக்கலாம். ஸோ அத ஃபேஸ் இட். டுமாரோ. டுமாரோ அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம டுமாரோவ வச்சு நம்ம டுமாரோ பத்தி யோசிச்சோ, இல்ல வந்து ஃபியூச்சர் பத்தி யோசிச்சோ வந்து நம்ம வந்து பிரசன்ட்ட வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக அந்த லைன்ல அவர் வந்து இது பண்ணியிருப்பாரு. லைக் கன்டென்ட் எழுதியிருப்பாரு. அஃபர்மேஷன்ஸ் குடுத்திருப்பாரு. இவரோட அஃபர்மேஷன்ஸோட சேர்த்தி ஆத்தரோட இது வில்லியம் ஷேக்ஸ்பியர், நெப்போலியன் ஹில் இது இவரோட கோட்டேஷனையும் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ நீங்க வந்து அந்த கொட்டேஷன்ஸ் அல்லது வந்து அந்த கோட்ஸ் அதை நீங்க வந்து படிக்கலாம். சைட் பை சைட் அந்த 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 ஒவ்வொரு டாபிக்குமே அந்த கோட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாரு. ஸோ இது புக்லேயே வந்து போட்டிருப்பாங்க. ஏன்னா வந்து கம்பைல்டு வித் கமெண்ட்ரி பை டான் எம் கிரீன். ஸோ அதை எல்லாமே சேர்த்தி போட்டிருப்பாரு. அதே மாதிரி இன்க்ளூட்ஸ் கோட்ஸ் ஃப்ரம் நெப்போலியன் ஹில் அண்ட் அதர்ஸ். ஸோ மேஜரா வந்து நெப்போலியன் ஹில்ல பத்தி தான் இருக்கும். இந்த புக் எதுக்கு அப்படின்னா, எல்லா எல்லா இப்போ பல புக் நீங்க படிப்பீங்க. ஸோ பல புக் படிக்கல அப்படின்னாலுமே நீங்க ஒரு புக் வந்து நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலுமே நீங்க படிக்கலாம். டைம் இல்ல, படிக்கிறதுக்கு டைம் இல்ல, இல்ல வந்து எனக்கு வந்து புக் படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆனா இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படின்னா அப்பப்போ தான் வரும் அப்படிங்கிறவங்களுக்கும், அப்புறம் வந்து இங்கிலீஷ் வந்து சிம்பிளா இருந்தா போதும், ஈஸியா டு அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்தா போதும் அப்படிங்கிறவங்களுக்குமே இந்த புக் ரொம்ப சூட்டபிளா இருக்கும். நீங்க வந்து ஸ்டார்ட்டிங் படிக்க படிக்க பெருசா தான் இருக்கும். மீன் ரொம்ப டாபிக்ஸ் அதிகமா இருக்கிற மாரி தான் இருக்கும். பட் ஆனா படிக்க படிக்க நீங்க வந்து ஒரு 1 வீக்ல நீங்க முடிச்சுக்கலாம். லைக் கொஞ்சம் கேப் விட்டு படிச்சாலும் 1 வீக்ல நீங்க முடிச்சிடலாம். ஸோ நீங்க இந்த புக்க நீங்க வந்து வாங்கி படிக்கலாம். யூ கேன், யூ கேன், யூ கேன். ஸோ அமேசான் லிங்க் தரேன். வாங்கி படிங்க. படிச்சிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. ஸோ அதில என்ன டாபிக் உங்களுக்கு வந்து புடிச்சிருந்தது, இல்ல வந்து அவருடைய என்ன கோட்ஸ் புடிச்சிருந்தது, என்ன அஃபர்மேஷன் புடிச்சிருந்தது, இல்ல இவரோட ஆத்தரே சேம் ஆத்தர் வித் டிஃபரண்ட் புக்னாலும் நீங்க சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. இன்னொரு வீடியோல, அடுத்த வீடியோல வேற ஒரு புக் ரிவ்யூ அல்லது வந்து வேற டாபிக்ல பார்க்கலாம். ஸோ மேபி நெக்ஸ்ட் புக்கா வந்தா, நெக்ஸ்ட் புக் ரீடிங்கா புக் ரிவ்யூவா அல்லது வந்து புக்க பத்தி பேசுறேன் அப்படின்னா இந்த புக்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
முராகாமி பர்த்டே ஸ்டோரீஸ். இந்த புக் எப்படின்னா வந்து பர்த்டே ஸ்டோரீஸ் வந்து எல்லாத்துக்குமே அந்த பர்த்டேங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஸ்பெஷல் டே. அந்த ஸ்பெஷல் டேல வந்து அந்த பர்த்டே பீப்பிள் அந்த பர்த்டே பெர்சனுக்குமே ஸ்பெஷல் டே இல்ல அப்படிங்கிறத பத்தி தான் ஸ்டோரீஸ் இருக்கும். கொஞ்சம் எமோஷனல் அண்ட் ஹார்ட் ரியாலிட்டி ஸ்டோரீஸா இருக்கும். இதுவுமே வந்து எப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரீஸ வந்து ஒட்டுக்கா கம்பைல் பண்ணி ஒரே புக்கா குடுத்துருக்காரு முராகாமி. இது மேபி ஆப்வியஸா அடுத்த புக் ரீடிங்ல வரலாம். பாதி படிச்சிருக்கேன். இன்னும் பாதி இருக்கு. ஸோ அதனால அடுத்த செட் ஆஃப் புக் ரீடிங்ல அடுத்த வீடியோஸ்ல இல்ல வேற டாபிக்ல வந்து நான் சந்திக்கிறேன். பாய். பாய். தம்பி முகத்தை தள்ளி வைப்பாரு.